இந்த மாதிரி ஒரு துக்க விசாரிப்பு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லைம்மா. ஓகே. வழக்கமா எவ்வளவு ஒரு பெரிய மனிதரா இருந்தாலும், யார் வீட்டில் அந்த துக்கம் நிகழ்ந்திருக்கிறதோ, அவங்க வீட்டில் சென்றுதான் துக்கம் விசாரிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய அ பாரம்பரியம். இது ஏன் செய்யப்படுகிறது என்றும் எனக்கு புரியவில்லை. ஏன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரே ஒரு நாள் கரூருக்கு சென்றால், இப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு காலகட்டத்துல அனிதா மரணித்த போது அவர் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தாரு. அப்பெல்லாம் மீடியாலாம் இருந்தாங்களே. இப்போ வந்து மீடியா வந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அங்க போய் நீங்க மக்களை சந்திக்கிறீங்க. ஈவன் ஒரு 2 to 3 hours நீங்க அங்க தங்கிட்டு அன்னைக்கே நீங்க திரும்பி வந்துடலாமே. என்ன எலிஜிபிளோ அதுதான் அரசாங்கம் பார்த்து அவங்க த்ரெட் பர்செப்ஷனை டிசைட் பண்ணி தான் காவல்துறையை முடிவு எடுக்கும். அவர்களுக்கு டிஆர்பி வேணும், அதனால போறாங்க. பட் இது வந்து ஒரு எமர்ஜிங் பாலிட்டிஷியனுக்கு அழகே இல்லை. இது வந்து முற்றிலும் தவிர்த்துக்க வேண்டிய ஒரு இது. ஒவ்வொரு தொகுதியில 234 தொகுதியில இருந்தும் ஒரு பஸ் வச்சு ஒரு 100 பேர் 50 பேரை வச்சு நீங்க கூப்பிட்டு வந்து பனையூர்ல நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? இல்ல கேட்கிறேன். எனக்கு புரியுத விஷயமாவே இல்லை. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, நிச்சயமா. அதுல மாற்று கருத்து இல்லை. இது வந்து அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் அவர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த அட்வைசர் கிரவுட் ஃபுல்லாவே அவங்கள அனுப்பிடணும். அவங்க இருக்கிற வரைக்கும் இது விளங்காது. பிஜேபி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் மீடியாவை சந்திக்கும் போது நான் மீடியாவே சந்திக்க மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த முடியும்? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தரப்புல இருந்து கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்னைக்கு மகாபலிபுரம்ல வர வச்சு விஜய் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த மாதிரி ஒரு துக்க விசாரிப்பு சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லைம்மா. ஓகே. வழக்கமா எவ்வளவு ஒரு பெரிய மனிதரா இருந்தாலும், யார் வீட்டில் அந்த துக்கம் நிகழ்ந்திருக்கிறதோ அவங்க வீட்டில் சென்றுதான் துக்கம் விசாரிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அதுதான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக எல்லாரும், அவங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யார் வீட்டில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதோ அவர்கள் வீட்டுக்கு சென்றுதான் துக்கம் விசாரிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்கு மாற்றாக ஒரு 5 ஸ்டார் ரிசார்ட்ல இந்த மாதிரி அவர்களை அழைத்து வைப்பது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ முற்றிலும் ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை தான் நான் பார்க்கிறேன். இது ஏன் செய்யப்படுகிறது என்றும் எனக்கு புரியவில்லை. ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரே ஒரு நாள் கரூருக்கு சென்றால் இந்த 40 குடும்பங்களையும் 41 குடும்பங்களையும் அங்கேயே சந்தித்து இருக்க முடியும். அவர்களை அங்கு ஒரு பொது இடத்தில் அழைத்திருந்தால் கூட ஓரளவுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, கரூருக்கு வந்துட்டாரு, கரூர்ல வீடு வீடாக செல்வதற்கு நேரம் நிறைய ஆகும். அதனால வந்து ஒரு சென்ட்ரல் லொகேஷன் கரூர்ல எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறாரு அப்படின்னா கூட ஒரு லாஜிக் இருக்கும். ஆனால் மகாபலிபுரத்துக்கு வரவழைப்பது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசாராக இருக்கு. அதுதான் எனக்கு இதன் காரணமே எனக்கு புரியல. ஓகே. ஏன்னா அதற்கான முயற்சிகள் பல தரப்புல இருந்தும் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். கரூர்ல ஒரு மண்டபம் புக் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு வகையில அங்கேயே போய் சந்திக்கணும் அப்படிங்கறது விஜயுடைய நிர்பந்தமா இருந்துச்சு. பல தரப்பு முயற்சிகள் எடுத்தும் கூட அங்க பெர்மிஷன் கிடைக்கல. நிறைய சிக்கல். என்ன பெர்மிஷன் கிடைக்கல? யாருகிட்ட இருந்து இல்ல, யாருகிட்ட பெர்மிஷன் கிடைக்கல? யாருக்கு எழுதுனாங்க? நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா நீங்க எழுதின கடிதங்களை நீங்க வெளியிடலாமே. நாங்கள் காவல்துறைக்கு பெர்மிஷன் கேட்டோம், காவல்துறை மறுத்து விட்டது, இல்ல இந்த தேதி வரைக்கும் எங்களுக்கு பதில் அளிக்கல, அதனால எங்களால போக முடியல அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்கலாம். இப்போ அவர் அங்கு செல்வதற்கு லாஜிக்கலா யாரும் வந்து யாரிடம் இருந்தும் அனுமதி பெற வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி இருக்கு. அவருடைய செக்யூரிட்டியே வந்து அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அவர் பொது மேடையில் மக்களை சந்திக்கிறது அந்த மாதிரி ஏதாவது செய்தால்தான் அதுக்கு தனிப்பட்ட முறையில அனுமதி பெற வேண்டும். ஸோ இந்த குடும்பங்களை, ஒரு குடும்பத்தை போய் வீட்டில் சந்திப்பதற்கு திரு விஜய் அவர்கள் தனி மனிதனாக அவருடைய செக்யூரிட்டி டீட்டெயிலோட போறதுக்கு
காவல்துறைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போருமே தவிர அவங்க அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எந்த ஒரு தனி மனிதனும் இந்தியாவில எந்த ஒரு பகுதி, அதாவது தடை செய்யப்படாத பகுதிக்கு செல்வதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. சோ இது இப்ப யார்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க, யார் அதை மறுத்தாங்க? அரசாங்கம் பலமுறை சொல்லிட்டாங்களே, நாங்க எதையுமே தடுக்கலையே. நாங்க அவருக்கு பர்மிஷன், அவர் கேட்டாதானே பர்மிஷன் கொடுக்க முடியும். சோ அவர் கேட்டதுக்கு ஆதாரத்தை கொடுங்க, பொதுமக்கள் மத்தியில வையுங்க. 3 வாட்டி நாங்க லெட்டர் எழுதினோம், காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க, இதை பாருங்க, மறுப்பு கடிதம் பாருங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் வைத்தா மக்களே வந்து அது கேள்வி கேட்பாங்க. ஏங்க காவல்துறை இந்த மாதிரி பண்றாங்க, அரசாங்கம் ஏங்க விஜய் கரூர் போனா அவங்க பயந்துடுறாங்களா அப்படிங்கிற நேரேட்டிவ் வந்துடும். அந்த மாதிரி நடக்கலையே. அந்த மாதிரி இவர்கள் வெளிப்படையாக அனுமதி கோரிய கடிதங்களை பொது வெளியில் அவர்கள் இதுவரை எனக்கு தெரிந்தவரை வைக்கவில்லை. ஓகே. அண்ட் இன்னைக்கு மகாபலிபுரத்துல விஜய் அவர்கள் சந்திக்கிறார் அப்படின்ற தகவலுமே கூட ஒரு கசியப்பட்ட தகவலா தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமா ஒரு பிரஸ் ரிலீஸோ இல்ல இந்த மாதிரி சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலையோ எதுலையுமே போடவே இல்லை. இதை ஏன் இவ்வளவு ரகசியமா பண்ணணும்? இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு, ஏன்னா இது வந்து ஒரு முறையான ஒரு சந்திப்பாக நான் பார்க்கவில்லை. அதனாலதான் மேபி அவங்க வந்து மீடியாவை கூப்பிடாம யாரையுமே வந்து இன்வைட் பண்ணாம இது செய்யறாங்க. ரைட்டா? இப்போ விஜய் அவர்களே வந்து ஒரு காலகட்டத்துல அனிதா மரணித்த போது அவர் போய் பார்த்துட்டு எல்லாம் வந்தாரு. அப்பெல்லாம் மீடியா எல்லாம் இருந்தாங்களே. இப்போ வந்து மீடியா வந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து அதிகாரப்பூர்வமாக நடக்கிற சந்திப்பு அப்படிங்கறத கூட நீங்க அபிஷியலா அக்னாலேஜ் பண்ணாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மீடியா வந்து அந்த ரிசார்ட்டுக்கு வெளியே ரோட்ல நின்றுகிட்டு படங்கள் அங்க வர்றவங்க போறவங்களோட வச்சுக்கிட்டு அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு என்ன ஒரு அவசியம்? நீங்க அபிஷியலா நீங்க வந்து அவங்கள சந்திக்கிறதாக நீங்கள் கூறி இருக்கிறது வந்து பொது வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரசிக்கு என்ன காரணம் புரியல. ஓகே. இப்ப அங்க இருந்து மக்கள் வரவழைக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அங்க பாதுகாப்பு கிடைக்காததுனாலதான் வர வைக்கிறாங்க. இதை ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்து பேசணும் அப்படின்ற விவாதங்கள்? என்ன பாதுகாப்புமா? யாருக்கு பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? அவருக்கு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி இருக்கு, அரசாங்கம் கொடுத்திருக்காங்க, மத்திய அரசு. இப்ப என்ன பாதுகாப்புன்னா என்ன வேணும் உங்களுக்கு? எஸ்பிஜி கமாண்டோஸ் டிஜிபி அலுவலகத்துல கடிதம் கொடுக்கும் போதும் பாதுகாப்பு கடிதம் தான் சார் கொடுத்தாங்க, பெர்மிஷன் கடிதம் கிடையாதுல சார். இல்லம்மா, என்ன பாதுகாப்பு அவருக்கு தேவை? என்ன பாதுகாப்பு எனக்கு புரியல. சிஎம் விட அதிகமான பாதுகாப்பு அவருக்கு தேவைன்னு கேக்குறாரா, இல்ல பிரைம் மினிஸ்டர் மாதிரி பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாரா? புரியல. இது வந்து ஒரு இல்லாஜிக்கலா இருக்குமா? நீங்க லாஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே பாதுகாப்பே இல்லாத ஒரு மனிதர், அவர் பாதுகாப்பு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, அங்க போகும்போது பாதுகாப்பு கேட்கறது நேச்சுரல். அவர் ஏற்கனவே ஒய் கேட்டகரியில் இருக்காருமா. இப்ப என்ன உங்களுக்கு எஸ்பிஜி கமாண்டோஸ் வேணும், என்எஸ்ஜி கமாண்டோஸ் வேணுமா? எனக்கு உண்மையாகவே இது புரியாத புதிராக இருக்குமா? ஒரு நாள் கிளம்பி இங்கிருந்து கரூர் போவதற்கு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும். அங்க போயிட்டு மேபி 5 மணி நேரம் அங்க போய் நீங்க மக்களை சந்திக்கிறீங்க. ஈவன் ஒரு 2 to 3 hours நீங்க அங்க தங்கிட்டு அன்னைக்கே நீங்க திரும்பி வந்துடலாமே. இது என்ன இது ஒரு இஷ்யூவாக ஆவதற்கு எனக்கு காரணம் தான் புரியவில்லை. பிராக்டிகலா பாசிபிளா அப்படின்னு பேசுறாங்கல்ல சார். 5 ஹவர்ஸ்ல போயிடலாம். ஆனா அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும் இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவு மனப்பான்மையில தான் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பல தரப்புல பார்த்தோம். அப்ப மீண்டும் அந்த ஒரு ரசிக மனப்பான்மையில வரமாட்டாங்களா? அந்த கூட்டம் கூடாதா? அசம்பாவிதம் இல்லம்மா, எவ்வளவு பேருக்கு தெரிய போகுது? இப்ப நீங்க மகாபலிபுரத்துல நடத்தினீங்க, நீங்க அறிக்கை கொடுக்கல, அபிஷியலா எதுவும் வந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லல, மீடியாவை இன்வைட் பண்ணல. அதே மாதிரி நீங்க போயிடலாமே. நீங்க இந்த குடும்பங்களுக்கு மட்டும் கூறிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல கரூர்ல விஜய் வந்து உங்களை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 குடும்பங்களை மட்டும் அழைத்து சென்று அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமலே போய் சந்திச்சிருக்கலாமே. சோ இது எப்படி பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எக்ஸ்கியூஸ் தான். இது வந்து ஒரு காரணம் இல்லாத ஒரு எக்ஸ்கியூஸை சமாளிக்கிறதுக்கு சொல்றாங்க. என்ன காரணம்? ஏன் இவர் அங்கு அந்த ஊருக்கு செல்வதற்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு எமர்ஜிங் பாலிட்டிஷியன்,
பாலிட்டிஷியன் எல்லாமே வந்து நான் இருக்கும் இடத்தில் நடக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கவே முடியாது. நீங்க இன்னைக்கு எந்த ஒரு கட்சியினுடைய அரசியல் தலைவர்களா இருந்தா அவங்களுடைய அடிப்படை குவாலிட்டி என்னன்னா மக்களை போய் சந்திக்கிறது. மக்களை நீங்கள் சந்திக்காவிட்டால் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக நீடிக்க முடியாது. மக்களை வந்து நான் இப்போ அடுத்தது கேம்பெயின் வரணும். இப்போ கேம்பெயினுக்கு ஒவ்வொரு மீட்டிங்கும் என்ன மாதிரி செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு போனா நீங்க எப்படி அரசியல்ல ஈடுபட முடியும்? இப்ப கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டா இப்போ எல்லாரும் கேம்பெயினுக்கு போவாங்க. திமுக தலைவர்கள் போவாங்க, அண்ணா திமுக போவாங்க, பாஜக போவாங்க, காங்கிரஸ் போவாங்க, எல்லாரும் தான் போவாங்க. எல்லாருக்கும் இந்த செக்யூரிட்டி இருக்கோ அதுதான் இவருக்கும் கிடைக்க போகுது. அப்கோர்ஸ் ஆளுங்கட்சி முதலமைச்சர் அவர்களுக்கெல்லாம் கூடுதல் செக்யூரிட்டி இருக்கும் பிகாஸ் அவங்க பதவினால. பட் எல்லாருக்கும் கொடுக்கறதானமா கொடுக்க முடியும். உங்களுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன எலிஜிபிளோ அதுதான் அரசாங்கம் பார்த்து அவங்க த்ரெட் பர்செப்ஷனை டிசைட் பண்ணி தான் காவல்துறையை முடிவு எடுக்கும். உயர்நீதிமன்றத்தில் நடந்த ட்ரையல்ல கூட அவங்க அதான் சார் சொல்லியிருக்காங்க, தாவேகாவுக்கு மட்டும் கூடுதல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது அப்படிங்கறதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரிதான் எங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அது உண்மைதானா? கூடுதல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க, மற்ற ஒரு கட்சிக்கு போடவில்லை என்றால் இது வந்து காவல்துறையை இது வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம். அதுல வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை, அதை பண்ணிக்கலாம் நீங்க. ஆனால் இப்போ அடுத்த மீட்டிங்க்கு தாவேகாவுக்கு கூடுதல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்கன்னா அது தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறோம், ஏன்னா எங்களுக்கு இது லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அதில் நாம் ஓரளவுக்கு உண்மை இருப்பதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். இது வந்து ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்கியூஸ்ங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஃபர்ஸ்ட் அவருடைய ஆலோசகர்களை எல்லாம் நீக்க வேண்டும். இருக்கிற குரூப்போட அவர் தேர்தலை சந்திக்க சென்றால் அது வந்து அவருடைய அரசியல் சகாப்தத்துக்கே ஒரு துவங்குவதற்கு முன்பாகவே அது முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த whoever is advising him, whoever told him இந்த மாதிரி மகாபலிபுரத்துல ரிசார்ட்ல கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரையும் சந்திங்கன்னு யார் கத்து கொடுத்தாங்களோ அவர் முதல்ல அவங்க அந்த டீம்ல இருந்து நீக்கணும். இன்னைக்கு அன்அபிஷியலா தான் இந்த நியூஸ் வெளியே வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மகாபலிபுரம்ல விஜய் சந்திக்கிறார் அப்படின்ட்டு. ஆனாலுமே அங்க வந்து பிரஸ் பீப்புள் இருக்காங்க, லைவ் கவரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது சார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல பிரஸுக்கு பிரஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டோரி, இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி, ஒரு டிஆர்பி வரக்கூடிய ஒரு ஸ்டோரி. அவங்க அதுக்கு தான் சேஸ் பண்ணிட்டு அவங்க போயிருக்காங்க. அதுல வந்து பிரஸை வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏன் இந்த சீக்கிரசி? இப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னு எல்லா மீடியாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல. யாருமே வந்து இந்த சம்பவம் நடக்கல, விஜய் தரப்புலயும் இந்த சம்பவம் நடக்கலன்னு யாரும் சொல்லல. அப்புறம் ஏன் இந்த சீக்கிரசி? மீடியாவை கூப்பிடுங்க, மீடியாவை சந்திச்சு பேசுங்க. இந்த மாதிரி இந்த காரணத்தினாலதான் என்னால கரூர் போக முடியல, ஏதாவது ஒரு ஜவாப் ஒன்று சொல்லுங்க. சொல்லிட்டு இப்போ உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பிரஸோட பேசுங்க. என்னங்க இதுதானுங்க அரசியல், இதுதானுங்க ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீக்கிரட்டா எந்த கருப்பு கலர் கார் ஒரு 10 கார் போகுது, எந்த கார்ல இவர் போறாருன்னு என்ன ஒரு இல்லாஜிக்கலா ஒரு அபத்தமான ஒரு நிலைமை. மீடியாவும் சரி, அவர்களுக்கு டிஆர்பி வேணும் அதனால போறாங்க. பட் இது வந்து ஒரு எமர்ஜிங் பாலிட்டிஷியனுக்கு அழகே இல்லை. இது வந்து முற்றிலும் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு இது. கரூருக்கு இவர் சென்று இருக்கணும், முன்னாடியே போயிருக்கணும். அப்படி முடியல, ஏதோ ஒரு காரணம்னா கூட இப்பொழுது அவர் கரூர் சென்று அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அதற்கு இருக்க முடியாது. ஓகே, பட் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸ்னாலதான் இன்னைக்கு இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல விஜய் கரூருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற. இனிமே டேமேஜ் இஸ் டன். இனிமே அவர் போய் கரூர்ல போறதும் போகாததும் ஒண்ணுதான். ஏன்னா குடும்பங்களை எங்க இங்க அப்போ வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியில இருந்து நீங்க பனையூருக்கு கூப்பிட்டு வருவீங்களா? ஒவ்வொரு தொகுதியில 234 தொகுதியில இருந்தும் ஒரு பஸ் வச்சு ஒரு 100 பேர் 50 பேரை வச்சு நீங்க கூப்பிட்டு வந்து பனையூர்ல நீங்க பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்ல கேட்கிறேன், எனக்கு இது புரியுத விஷயமாவே இல்லை. ஒவ்வொரு தொகுதியும் நீங்க தானேங்க போகணும், நீங்க தானேங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்க தானே போகணும். நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, 3 மீட்டிங் நடத்துனீங்கல்ல, சனிக்கிழமை 3வது மீட்டிங்ல தானே இந்த துயர சம்பவம் நடந்துச்சு. அப்ப நீங்க தானே போனோம், அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்லை.
இது வந்து அவருடைய தலைமை பண்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு லீடர்ஷிப், அதாவது இவர் வந்து 26ல முதலமைச்சர் ஆனான்னு விருப்பப்படுறாரு. இப்போ நான் அரசியலுக்கு வரணும், நான் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் ஒரு 5 ஆண்டு காலம் நான் அரசியலில் அனுபவம் பெறுகிறேன், அதற்கு பிறகு எனக்கு ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா கூட ஒரு நியாயம் இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவே அவர் சிஎம் ஆகணும் அடுத்த வருஷம் ஆசைப்படுற ஒரு நபருக்கு இது தலைமை பண்பு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் விஜய் இது என்னவா இருக்கும் அப்படின்றது क्वेश्चन மார்க் இருக்குல. விஜயோட ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் அவர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த அட்வைசர் கிரவுட்ஸ் ஃபுல்லாவே அவங்கள அனுப்பிடணும். அவங்க இருக்கிற வரைக்கும் இது விளங்காது. அதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அவர் திருப்பியும் மக்களை சந்திக்கிற கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும். மூணாவது, மீடியாவை சந்திக்கணும். நீங்க சினிமால நீங்க எப்போ மீடியாவை சந்திக்கிறீங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சொந்த விருப்பம். அரசியல் கட்சியை நடத்தும் போது அரசியல் கட்சி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், முதலமைச்சர் மீடியாவை சந்திக்கிறாரு, சரி அவர் பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை, அப்பப்போதான் சந்திக்கிறாரு, ஏதோ ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு. எடப்பாடி அவர்கள் எப்போ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் மீடியாவை சந்திக்கும் போது நான் மீடியாவே சந்திக்க மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த முடியும்? என்னுடைய கருத்து என்னங்கிறது நான் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்பீச் பண்ணும்போது அதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னா அது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்க விஜய் ஃபேனா இருக்கலாங்க, பட் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் he needs a new team of advisors. ஒன்று ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அட்வைசர்ஸ், ஏதாவது ஒன்று. ரெண்டாவது, அவர் இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி மீண்டு வர வேண்டும் என்றால் அவர் மக்களை சந்திக்க தொடங்க வேண்டும் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அது வந்து இப்ப 3 வாரத்துக்கு போஸ்ட்போன்ட்னு சொன்னாங்க அந்த மீட்டிங்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எப்போ அது துவங்குங்கிறதுக்கு பத்தி எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. திருப்பியும் மக்களை சந்திக்கிறது எப்போ தொடங்குவார்? டிசம்பர் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்கல்லம்மா, ஜனவரி வரைக்கும். அப்புறம் எக்ஸ்டெண்ட், முதல்ல டிசம்பர் வரைக்கும் சொல்லிட்டு ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு? அது வர வாரத்துல இருந்து நவம்பர் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ண போறாங்க? ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரிந்தால்தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் நம்ம வந்து கணிக்க முடியும். ஓகே. அண்ட் இன்னொரு क्वेश्चन, மக்களே இதை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்க முடியுதுல சார்? இப்ப நான் நினைக்கலைங்க. அது வந்து மக்கள் அவர் ஃபேன்ஸ் அவரை வந்து அவங்க குறைய சொல்ல, இந்த குடும்பங்கள் குறை சொல்லாம இருக்கலாங்க, பட் அந்த ஃபேன்ஸ் விசிறிகளுடைய வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. பொதுமக்களுடைய வாக்குகள், உங்கள் விசிறிகளை அல்லாத பொதுமக்கள் வாக்களித்தால் தான் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்க முடியும். வெறும் ஃபேன்ஸ் நாளைக்கு ஓட்டு போடலாம், 5% ஓட்டு வரலாம், 7% ஓட்டு வரலாம், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஸோ நான் ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லலை, அவங்க விஜய் மேலதான் பழி போடுறாங்கன்னு இல்லை. இதற்கு பழி விஜய் மேலேயும் இருக்கிறது, அரசாங்கத்தின் மீதும் இருக்கிறது. பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவருடைய அப்பீல் டு த பப்ளிக், அவருடைய விசிறிகள் அல்லாதவர்கள் மாற்றம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தமிழக வாக்காளர்கள், திமுக அண்ணா திமுக 40 வருஷம் 50 வருஷம் போயாச்சு, வேற ஏதாவது ஒரு சேஞ்ச் பார்க்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் வாக்காளர்களுடைய ஆதரவு பெறுவது மிகவும் கடினம். இந்த கரூர் சம்பவத்துல, இவருடைய கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்று நான் சொல்ல மாட்டேன், சம்பவத்தில் இவருடைய பிஹேவியரும் இவருடைய ரெஸ்பான்ஸும் பார்க்கும்போது அவருக்கு அந்த வாக்காளர்களுடைய ஆதரவு பெறுவது மிகவும் கடினம். ஓகே. அண்ட் ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமாரனுடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிருக்காங்க இன்னைக்கு. இப்போ சோ இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்த முன்ஜாமீன் தள்ளுபடியை எப்படி எடுத்துக்கலாம் சார்? அதுவும் ஒரு தவறான அணுகுமுறைங்க. முன்ஜாமீன் நீங்க அப்ளை பண்ணுங்க, பட் நீங்க வந்து காவல்துறை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள், நேரம் போக வேண்டியது தானே. முதல்ல என்ன சொன்னாங்க? தலைமறைவாக இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு அந்த என்னைக்கு அந்த சிபிஐ என்கொயரின்னு மாற்றப்பட்டதோ அன்னைக்கு வெளியே 2 பேரும் வந்து விசிபிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்ப முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஏங்க உங்க மேல நீங்க என்ன சொல்றீங்க? எங்க மேல தப்பு கிடையாது, இது எங்களுக்கு எதிரான ஒரு சதி, இதுதானே நீங்க சொல்றீங்க.
அப்ப அதை போய் சொல்லுங்க காவல்துறையிட்ட. சோ எனக்கு அப்படியே வந்து நீங்க ஒரு வேளை கைது செய்யப்பட்டாலும் வந்து உடனடியாக உங்களுக்கு இல்ல மிகவும் விரைவில் இதற்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஜாமீனே கிடைக்காத ஒரு செக்ஷன்ல அவங்களை கைது பண்ண போறது இல்ல, கைது பண்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. சோ அவர்களுக்கு நிச்சயமாக ஜாமீன் கிடைக்கும். சோ நீங்க தலைமறைவாகி கொண்டிருக்கும் போது உங்களை மட்டும் அது டேமேஜ் செய்யல, உங்க கட்சியும் டேமேஜ் செய்து, உங்க தலைவரையும் டேமேஜ் செய்யுது. அதுவும் யாரும் அவங்க கிட்ட சொல்லலையா? சோ நிறைய ஒரு சீரீஸ் ஆஃப் ராங் மூவ்ஸ், தவறான மூவ்ஸ், தவறான டிசிஷன், தவறான அட்வைஸ். இதனாலதான் விஜய் இன்று எங்கு இருக்கிறாரோ அங்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஓகே, நிச்சயமா நம்ம தொடர்ந்து இதை பத்தி நிறைய பேசுவோம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி.